சங்கீதம் 1 மூன்றாவது வசனம். கடவுளுடைய வார்த்தையில் மனமகிழ்ச்சியடைந்து அதன்படி வாழ்கிற ஒரு நீதிமானின் ஆசீர்வாதங்களை உருவகமாக விவரிக்கிறது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். இது ஒரு ஆழமான உருவகம். நீர்க்கால்களுக்கு அருகில் நடப்பட்ட மரம் எப்போதும் தண்ணீர் பெறுவதால் செழிப்பாகவும் வலுவாகவும் வளரும். இதேபோல கடவுளுடைய வேதத்தை நீதி, சத்தியம், வழிகாட்டுதல் தியானித்து அதன்படி வாழ்கிறவன் ஆன்மீக ரீதியாக செழிப்பவனாக இருப்பான். கடவுளின் வார்த்தை அவனுக்கு தொடர்ந்து ஆன்மீக உணவையும் பலத்தையும் அளிக்கிறது. தன் காலத்தில் தன் கனியை தருதல். இந்த மரம் சரியான பருவத்தில் பழங்களை தருவது போல நீதிமான் தன் வாழ்க்கையில் நற்பயன்களை, நல்ல பலன்கள், ஆசீர்வாதங்கள், நற்காரியங்கள் உரிய நேரத்தில் பெறுவான். இது கடவுளின் நேரத்தில் அவர் தரும் ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. இலையுதிராதிருத்தல். இலைகள் உதிராத மரம் எப்போதும் பசுமையாக இருக்கும். இதேபோல கடவுளை நம்பி வாழ்கிறவன் எல்லா காலங்களிலும் ஆன்மீக புத்துணர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பான். புயல்கள், சோதனைகள் வந்தாலும் அவனுடைய நம்பிக்கை குன்றாது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமான் கடவுளுடைய வழிகளில் நடப்பதால் அவன் முயற்சிகள் கடவுளின் ஆசீர்வாதத்தால் வெற்றியடையும். இது அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பையும் கடவுளின் வழிகாட்டுதலையும் குறிக்கிறது. இருப்பினும் இது உலக வெற்றியை மட்டுமே குறிக்கவில்லை, மாறாக ஆன்மீக ரீதியாகவும் கடவுளின் திட்டத்திற்கு ஏற்பவும் வெற்றியை குறிக்கிறது. முடிவுரை. இந்த வசனம் கடவுளுடைய வார்த்தையில் வேரூன்றி அதன்படி வாழ்கிற ஒருவனின் வாழ்க்கை செழிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் நிலையானதாகவும் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது நீதிமானின் வாழ்க்கையை ஒரு பயனுள்ள பசுமையான மரத்தோடு ஒப்பிடுகிறது. இது கடவுளின் கிருபையால் தொடர்ந்து செழித்து நற்பலன்களை தருகிறது.